ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாபோசியில் இருக்க எக்ஸிபிஷன் தான் போயிருந்தோம். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸும் கிட்ஸ்க்கு 80 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போனோடனே இந்த பீகாக் வச்சுருந்தாங்க. என் தங்கச்சி அது கூட விளாண்டுட்டு வெளியவே வரமாட்டேன்ட்டா உள்ள. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம் வாங்க அப்படின்ட்டு இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் மம்மி தங்கச்சியை. உள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த அவதார் ஹவுஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த அவதார் ரியல் அவதார் ஃபேமிலிக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. அவங்க ஒரு 2-3 பிக்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். க்யூட்டாக இருக்குல்ல. உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவதார் ஃபர்ஸ்ட் அவதார் கேரக்டர் இதுதான். ஸோ இதோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் நூலில் க்யூட்டாக வச்சுருந்தாங்க. இதோ இந்த ட்ரீ தான் நான் சொன்ன நூல்லையே செஞ்சுருந்தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் அவதார் கேரக்டர் பார்க்குறக்கே பேய் மாதிரி இருக்குல்ல. இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் இவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இது ரியல் கிடையாது, ஒரு குட்டி பொம்மை மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் ஹவுஸ்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டிஜே தான். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போய் ஆடிட்டே இருந்தோம். என் தங்கச்சி ஆடுவான்னு பார்த்தா ஆடவே மாட்டேங்கிறா. பிஸ்கெட் சாப்பிட்டே நின்றுருந்தா. ஸோ நான் தான் ஆடிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் தான் ஆடினேன். தெரியிற ஸ்டெப்பை அப்படியே போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஆடிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று அவள் தான் ஆடணும். பட் நான் ஆடிட்டு இருந்தேன். அவள் ஆடவே மாட்டேன்ட்டா. அப்போ வேடிக்கை அந்த லைட்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கே போகலான்ட்டே இருந்தா. நான் தான் ஆடிக்கிட்டே இருந்தேன் பார்க்கணும். அவள் ஆடவே மாட்டேங்கிறா காய்ஸ். அப்படியே நின்றுட்டு இருந்தா. பிஸ்கெட் சாப்பிட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டே இருந்தான். நெக்ஸ்ட் அப்படியே கடைக்கெலாம் போயிட்டு போக இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேக்குள்ளெல்லாம் நாங்கள் போல் வெளியவே பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் கடைக்கு போய் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் கடைக்கு போகணும். உள்ளே போகணுன்னு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் இங்கே பார்த்தா விலை ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் எதுவும் வாங்கலை. இங்கே இந்த மாதிரி கப்ஸ்லாம் வெறும் 40 ருபீஸ்க்கே தராங்க. பட் கப்ஸ் எங்களுக்கு யூஸே இல்லை. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி 120 ருபீஸ். பட் டேஸ்ட்டு ஓகேன்னு தான் சொல்லுவேன் கைஸ். பட் பாவ் பஜ்ஜி வேஸ்ட். நீங்கள் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரைடு பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குல்ல. எங்கள் மம்மிகிட்ட இந்த ரைட் போகலாமான்னு கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னோ ஃபேண்டசி போகலாமான்னு கேட்டால் அதுக்கு வேணுன்னா போகலாம். பட் டிக்கெட்டு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இது பார்த்துட்டு அப்படியே ஸ்னோ ஃபேண்டசியில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பபிள்ஸ்லாம் போட்டாங்க. அதை பிடிச்சிட்டே இருந்தேன். செம்மையாக இருந்தது கைஸ். அங்கே தான் என் தங்கச்சி ஆடினாலே. ஆக்சுவலி நானும் அங்கே தான் ஆடினேன். அங்கே சும்மா ஒரு 2 ஸ்டெப் போட்டு விட்டு வந்துட்டேன். அங்கே தான் நான் ஆக்சுவலி ஆடுறேங்கிற பேரில் உழுந்து இந்த ஷர்ட் தான் மிச்சம் கைஸ். ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன். பார்த்தா கீழே ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, என் தங்கச்சி அதை பேலன்ஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தா. நான் தொப்புன்னு உழுந்து எழுந்திரிச்சேன். அப்புறம் கண்ணே தெரில கைஸ். அதுலேயும் எங்கள் மம்மி என் தங்கச்சி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என் தங்கச்சி இதில் போகிறேன்னா அவளை ஏற்றி விட்டு போக வச்சு ஜாலியாக உட்காந்துட்டுருக்காங்க பாருங்களேன். போக வச்சு நெக்ஸ்ட்டு இதில் போகலாமான்னு கேட்டதுக்கு எங்கள் மம்மி இது எவ்வளோ பெருசாக இருக்குது, நீ போகிறதுனா போயிட்டு வா, நான் வரலப்பா சாமி அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன வேறு ரைட் தான். இதுவே ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேறு ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரைடுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேறு ரைடுக்கு என் தங்கச்சி, நான் கூட சொல்ல, என் தங்கச்சி இதுக்கு போகலாம் அதுக்கு போகலான்னு கை காமிச்சே இருந்தா. நெக்ஸ்ட்டு இந்த ரைடுக்காச்சும் போகலாம் மம்மி அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் மம்மி என்ன சொன்னாங்க தெரியுமா, இதுக்கு போனால் நீ வாமிட் எடுத்துருவேன், அதெல்லாம் நான் வரமாட்டேப்பா, அப்படின்னாலும் நான் வரவே மாட்டேன், பிகாஸ் எனக்கு பயம் அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஹெலிகாப்டர் தான் போனோம். என் தங்கச்சி போடுறதுனால அதனால எங்கள் மம்மி வந்து சரி அவள் எப்படி தனியாக போவா, நீயும் கூட போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ கூட போனேன் கைஸ். இந்த ரைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல அமௌண்ட்டு. ஒருத்தவங்களுக்கு 80 ருபீஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரைடில் அப்படியே ஜாலியாக இருந்து நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு என் மம்மி சரி ஓகே உன்னை மட்டும்தான் நெக்ஸ்ட் ரைடில் அலோவ் பண்ணுவேன், இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க.
எனக்கு நெக்ஸ்ட் இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு வாட்ச் வாங்கினேன். நான் ஒரு 2 வாட்ச் இல்லை ஒரே ஒரு வாட்ச் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் எங்கள் மம்மி ஹேண்ட்பேக் வேணும்ன்ட்டு பர்ஸ் வாங்கினாங்க. பர்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கேம்காச்சு விளாட்டானா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் மம்மி இந்த கேம் நோ அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி க்யூட்டாக ட்ராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல இந்த ட்ராயிங்ஸ். பட் நான் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ